வணக்கம். தாய் வீடு மார்ச் 2025. மகளிர் நலம் வெள்ளைப்படுதல் லியூகோரியா. கட்டுரை எழுதி வாசிப்பவர் போல் ஜோசப். கடந்த ஜனவரி மாதம் வெளியான பெண்மையின் மென்மையை மாற்றும் இறுதி மாதவிடாய் எனும் கட்டுரை இதுவரை காலமும் வெளிப்படையாக பேசப்படாத, சமூகத்தில் சங்கடப்படுகிற விடயங்களை பேசிச் செல்கிறது. பெண்களுக்கான உடல்நல பிரச்சனைகளை சமூகத்துக்கு வெளிப்படுத்தும் நோக்கில் எழுதப்பட்ட இக்கட்டுரை பெண்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் மகளிர் நலம் தொடர்பான விடயங்களையும் ஆராய்கிறது. மேற்குறிப்பிட்ட கட்டுரையின் தொடர்ச்சியாகவே இக்கட்டுரையும் அமைகிறது. மகளிர் நலம் தொடர்பாக மருத்துவத்தில் பல முன்னேற்றங்களும் ஆய்வுகளும் தொடர்வதால் கடந்த சில தசாப்தங்களாகவே மகளிர் மற்றும் தாய்மையின் இறப்பு விகிதம் குறைந்து தாய் சேய் நலம் பேணப்படுவது மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். ஆனால் மருத்துவர்களிடம் பெண்கள் வெளிப்படை தன்மையோடு பேசாமல் விடுதல், மகளிர் நலம் சார் மருத்துவர்களாக பெரும்பாலும் ஆண் மருத்துவர்கள் இருத்தல், மேலும் பொதுவாக பெண்களுக்கே உரிய கூச்சு சுபாவம் போன்ற பல காரணிகளால் பெண்கள் தங்களின் இனப்பெருக்க மண்டலம் தொடர்பான குறைபாடுகளை அல்லது அதில் உண்டாகும் பிரச்சனைகளை கணவனிடமோ அல்லது மற்றைய நெருக்கமான குடும்ப உறவுகளிடமோ வெளிப்படையாக பேசுவதில் தயக்கம் காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, கூட இருக்கும் ஆண் மற்றும் குடும்ப உறவுகள் பெண்களின் நிலை உணர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக இருக்க தயக்கம் காட்டுவது அவர்களின் விழிப்புணர்வு இன்மை மற்றும் புரிந்துணர்வு இன்மையினையே வெளிப்படுத்துகிறது. இதுபோன்ற கட்டுரைகள் பல விடயங்களை வெளிப்படையாக பேசுவதால் இரு சாராரும் புரிந்துணர்வு கொண்டு குடும்ப உறவு ரீதியாக ஆரோக்கியமான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வழிகோலும் என்பது என் எதிர்பார்ப்பு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்பது நம் மூத்தோர் வாக்கு. ஒரு உயிரை படைக்கும் ஆற்றலும் அதை பேணி வளர்க்கும் திறனும் தான் தாய்மையின் அறம். இதன் பின்புலத்தில் ஹோமோன்கள், கருவறை, மார்பகம் போன்றவை கருவிகளாக உள்ளன. கருவறை மனித உயிர்களை உருவாக்க இயற்கை தந்த ஆய்வுக்கூடம். 2 விஞ்ஞானிகள் இணைந்து செய்கிற இணையில்லா இன்ப அதிசய ஆராய்ச்சி. விஞ்ஞானிகளை தங்களை பிரதி எடுக்கும் தசைகளால் ஆன எந்திர மந்திர அறை. மங்கையின் பூப்புனிதம், கருவறையின் பெண்மையின் முதல் தாய்மை உணர்வுக்கான முதல் படிக்கல். சில வருடங்கள் சிந்திய குருதி, சில மாதங்கள் தாங்கிய சுமை, சில நாட்கள் எடுத்த வாந்தி, சில மணிகள் தாங்காத வலி, சிந்திய கண்ணீர், நீயும் நானும் என்று பிறப்பு சான்றிதழ்களோடு. கருவறை சொல்கிறது, வெறும் கலங்களாய் வந்த உன்னை உயிர் கொடுத்து உருவாக்கி போஷிக்கும் கற்பகதரு நான், போதிமரமும் நான். கருவறையே, தாயனும் ஆலயத்தில் உயிரை படைக்கும் ஆற்றல் உனக்குள். அதனால்தான் ஆலயங்களில் ஆண்டவனின் இருப்பிடம் கருவறை எனப்படுகிறதோ. வெள்ளைப்படுதலும் நன்மையும் தீமையும். பெண்களுக்கு வயது வேறுபாடு இன்றி வரும் ஒரு விடயம் வெள்ளைப்படுதல் லியூகோரியா ஆகும். இது பிறப்புறுப்பில் தோன்றும் ஒரு திரவத்தன்மையான வெளியேற்றமாகும். இதில் 2 விதமான வெள்ளைப்பாடு உண்டு. ஒன்று இயற்கையாக உண்டாவது, மற்றது பல நோய்களின் காரணமாக ஏற்படுவது. எப்போதும் பெண் உறுப்பானது ஒரு ஈரத்தன்மையோடு இருப்பது இயற்கை மட்டுமல்ல, பாதுகாப்பானதுமாகும். இதில் உள்ள இயற்கையான எதிர்ப்புகள் நோய் கிருமிகளை உள்ளே சென்று தாக்காதவாறு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது. அது மட்டுமல்ல, பெண்ணுறுப்பு வறண்டு போகாமல், புண்களோ வெடிப்புகளோ காயங்களோ உண்டாகாமல் தடுப்பதற்கு உதவுகிறது. மேலும் சினைப்பையில் இருந்து ஓவலேஷன் என்ற கருமுட்டை வெளியேற்றப்படும் போது மாதவிலக்கிற்கு முன்பாகவும் அல்லது பின்பாகவும் கர்ப்ப காலத்திலும் வெள்ளைப்படுதல் ஏற்படுவது வழமையானதாகும். இது ஈஸ்ட்ரோஜன் போன்ற ஹோமோன்களின் மாற்றத்தால் உண்டாகிறது. தாம்பத்திய உறவின் போது சற்று அதிகமாக தோன்றும் திரவ வெளிப்பாடு மிகவும் பயனுள்ளதாக மட்டுமல்ல, விந்தின் இலகுவான பயணத்திற்கும் வலி இல்லாத தாம்பத்திய உறவுக்கும் பயனளிக்கிறது.
சிறுமிகளுக்கு வெள்ளைப்படுதல் ஏற்படும் போது இன்னும் வயசுக்கு வரையில இவளுக்கு இப்படி வெள்ளைப்படுகிறதே என்று பல பெற்றோர்கள் கவலைப்படுவதுண்டு. கண்ணீர் சுரக்கும் போதும் உமிழ்நீர் சுரக்கும் போதும் மூக்கில் தும்மல் ஏற்பட்டு சிறிது சளி வெளியேறும் போதும் கவலைப்படுகிறோமா? அதே போலத்தான் வெள்ளைப்படுதலும். பிறப்புறுப்பில் கிருமி தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்கும் இயற்கையான இயல்பான ஒரு பாதுகாப்பு வழிமுறைதான். இப்படி வெளியேறும் சாதாரண வெள்ளைப்பாடு பெண்ணின் முதன்மையான இனப்பெருக்க உறுப்புகளான கருப்பை, ஃபெலோப்பியன் கருக்குழாய், கருப்பை வாய்ப்பகுதி, சினைப்பை மற்றும் பிறப்புறுப்பில் உள்ள பேத்தலோனின் மற்றும் ஸ்கின் சுரப்பிகள் போன்றவைதான் நிறமற்ற ஜெலி போன்ற திரவத்தை சுரக்கின்றன. பெண்களின் முதன்மை ஹோமோன்களான ஈஸ்ட்ரோஜன், புரொஜெஸ்ட்ரோன் தூண்டுதல் காரணமாக பேத்தலோனின் ஸ்கின் சுரப்பிகள் தூண்டப்படுகின்றன. அவைதான் சற்று அமிலத்தன்மை கொண்ட வலுவழுப்பான திரவத்தை சுரக்கின்றன. முன்பு குறிப்பிட்டது போல இந்த இயற்கையான வெள்ளைப்படுதல் இனப்பெருக்க பாதையை தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது. அதன் வறட்சியையும் போக்கி ஈரலிப்பாக வைத்திருக்கிறது. மைக்ரோபயோம், நல்ல நுண்ணுயிர்கள். நாம் பிறந்தது முதல் பல நன்மை பயக்கும் நுண்கிருமிகள் நமது உடலின் பல பகுதிகளில் ட்ரில்லியன் கணக்காக நம்மோடு வாழ்கின்றன. இவற்றை மைக்ரோபயோட்டா அல்லது மைக்ரோபயோம் என்று அழைக்கிறோம். இவை உயிர்ப்போடு இருப்பதால் தான் நாம் உயிரோடு வாழ்கிறோம் என்பது இன்னொரு அதிசயம். உடலுக்கு உள்ளும் வெளியிலும் வாழும் இவை பெரும்பாலும் நமது நோய் எதிர்ப்பாற்றலிலும் வேறு பல பணிகளிலும் உதவி செய்கின்றன. அதேபோல்தான் பிறப்புறுப்பு பாதையில் லாக்டோபாசிலஸ் போன்ற பல நுண்ணுயிர்கள் பலவிதமான ரசாயனங்களை சுரந்து நோய் உண்டாக்கும் ஆபத்தான கிருமிகளை அழிப்பதில் நமக்கு உதவி செய்கின்றன. முக்கியமான ரசாயனங்களான லாக்டிக் அமிலம், ஹைட்ரஜன் பெராக்சைடு போன்றவற்றை குறிப்பிடலாம். இயல்பான இந்த வெள்ளைப்படுதல் நோய்களின் அறிகுறியாக மாறும்போதுதான் பிரச்சனை வலுப்பெறுகிறது. அது பற்றித்தான் இனி விரிவாக பார்க்க போகிறோம். லியூகோ என்ற கிரேக்க சொல்லின் பொருள் வெள்ளை, ரோகியா என்றால் வெளியேறுதல் என்பதாகும். நோயின் அறிகுறிகளான வெள்ளைப்படுதலின் போது கட்டியான திரவம் அளவுக்கு அதிகமாக வெளிப்படும். இது மஞ்சள் நிறமாகவும் சில வேளைகளில் துர்நாற்றத்துடனும் கூடியதாகவும் காணப்படலாம். அது மட்டுமல்ல, இதன் காரணமாக பிறப்புறுப்பு பகுதியில் எரிச்சலும் அரிப்புத்தன்மையும் ஏற்படலாம். இவ்வாறான சூழ்நிலையில் மருத்துவரின் ஆலோசனை அவசியமானதாகும். ஏனென்றால் பெண்களின் இனப்பெருக்க உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பல நோய்களின் அறிகுறியாகவும் அசாதாரண வெள்ளைப்படுதல் இருக்கலாம். இத்தகைய வெள்ளைப்படுதலில் நீங்கள் அவதானிக்க வேண்டிய விடயங்கள் குறிப்பாக நிறம், வாசனை, அளவு, கால அளவு, உடலில் குணங்குறிகள், உங்களுக்கு உள்ள இணை நோய்கள் போன்றவற்றையும் கருத்தில் கொள்ளுதல் அவசியமானதாகும். வெள்ளைப்படுதலின் போது அவதானிக்க வேண்டிய விடயங்கள்: நிறம். பிறப்புறுப்பில் இருந்து வெளியேறும் திரவம் தெளிவானதாகவும் நிறமற்றதாகவும் இருந்தால் ஆரோக்கியமானதாக கருதலாம். ஆனால் மஞ்சள் நிறமாகவோ, பச்சை நிறமாகவோ, சாம்பல் நிறமாகவோ, தயிர் போல திரிந்து அல்லது இரத்தம் கலந்த மண்ணிற கலவையாகவோ காணப்படுமாயின் கருப்பையிலும் கருப்பை வாய்ப்பகுதியிலும் அல்லது பிறப்புறுப்பு பகுதியிலும் தீவிர தொற்று உள்ளது என கூறலாம். சற்று கட்டியாக அரிப்புடன் கூடியதாக இருந்தால் ஈஸ்ட் என்ற ஃபங்கஸ் தொற்றாக கூட அது இருக்கலாம். வாசனை. ஆரோக்கியமான வெள்ளைப்படுதல் எந்தவித வாசனையையும் கொண்டிராது. ஆனால் துர்நாற்றம் வீசினால் அல்லது மீன் வாடை இருந்தால் இனப்பெருக்க உறுப்புகளில் பாக்டீரியா தொற்று தீவிரமாக இருப்பதை அல்லது புண்கள் இருப்பதை உறுதி செய்து கொள்ளலாம். அளவு மற்றும் கால அளவு. வழக்கமானதை விட எப்பொழுதும் வழிந்து கொண்டிருக்கும் தன்மையை கொண்டிருந்தாலும் நீண்ட காலமாக வெள்ளைப்படுதல் ஏற்பட்டாலும் மருத்துவரை அணுகி பரிசோதனைகள் செய்தல் அவசியமானதாகும். வெள்ளைப்படுதலும் அலட்சியம். பல வகையான பாக்டீரியா கிருமிகளின் தொற்றுக்கள், கேண்டிடியாசிஸ் என்ற ஈஸ்ட் நோய் தொற்று, கொனோரியா மற்றும் சிஃபிலிஸ் போன்ற பால்வினை நோய் தொற்றுகளினால் உண்டாகும். தீவிர தொற்று நோய்கள் பிறப்புறுப்பு முதல் கருவறை சினைப்பை வரை அழற்சியை உண்டாக்குவது மட்டுமல்ல, வேறு பல உடல் உபாதைகளையும் தோற்றுவிக்கிறது. மேலும் பாலியல் தொற்று நோய்களான ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், ஒட்டுண்ணி கிருமி மற்றும் கிளமீடியா கிருமிகளினாலும் இனப்பெருக்க உறுப்பு அழற்சிகள் ஏற்படும்.
குறிப்பிட்ட பால்வினை தொற்றுகள் இந்த நோய் கிருமி தொற்றுள்ளவர்களுடன் உடலுறவு கொள்வதாலும் பலருடன் தாம்பத்திய உறவுகள் வைத்துக் கொள்வோருடனும் உறவு வைத்துக் கொள்வதாலும் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு இலகுவில் பரவிவிடுகிறது. மேற்குறிப்பிட்ட எல்லா வகையான நோய் தொற்றுகளும் பிறப்புறுப்பு வழியாக பரவி பெண்களின் உள் உறுப்புகளான கருப்பை, கருக்குழாய், சினைப்பை போன்றவற்றையும் பாதித்து அவற்றில் ஒவ்வாமை உண்டாக்கி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் என்ற தீவிர அல்லது நாள்பட்ட நோயை ஏற்படுத்துகிறது. அதன் அருகில் உள்ள மற்ற உறுப்புகளையும் குறிப்பாக சிறுநீரகம் போன்றவற்றையும் பாதிக்கலாம். அசாதாரண வெள்ளைப்படுதல் என்பது கிருமிகளால் மட்டுமல்ல, கருத்தடை சாதனங்களை நீண்ட காலம் பயன்படுத்துவதால் ஏற்படும் ஒவ்வாமையாலும் வரலாம். மாதவிடாய் காலங்களில் பெண்கள் பயன்படுத்தப்படும் சிந்தட்டிக் நாப்கின்ஸ், மாதவிலக்குக்கு பிரத்யோகமாக பயன்படுத்தப்படும் கப்ஸ், பிறப்புறுப்பில் பயன்படுத்தப்படும் வாசனை திரவியங்கள் போன்றவை ஒவ்வாமையை உண்டாக்குவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மெனோபாஸ் என்ற இறுதி மாதவிடாய் காலத்தில் ஈஸ்ட்ரோஜன் போன்ற ஹோமோன்கள் குறைவடைவதால் பெண்களில் அநேகமானவர்களுக்கு இனப்பெருக்க பாதையில் வறட்சி உண்டாகி கிருமி தொற்றுகள் ஏற்பட்டு வெள்ளைப்படுதல் ஏற்படலாம். கட்டுரையின் முன்பகுதியில் குறிப்பிட்டது போல பிறப்புறுப்பில் இயற்கையாக இருக்கும் லாக்டோபாசிலஸ் போன்ற நன்மை தரக்கூடிய நுண்ணுயிரிகள், ஆன்டிபயோட்டிக் மற்றும் ஸ்டீராய்ட்ஸ் மருந்துகளின் பாவனை, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இதர பல நோய்களின் தாக்கம் போன்றவற்றின் காரணமாக அழிந்து போகின்றன. இதனால் தீவிர நோய்களை உண்டாக்கும் கிருமிகள் இலகுவாக பிறப்புறுப்பின் வெளியே நுழைந்து பாதிப்புகளை ஏற்படுத்துவதால் வெள்ளைப்படுதல் தீவிரமாகிறது. வெள்ளைப்படுதல் நோயானது ஏன், எப்படி, எதனால், யாருக்கு ஏற்படுகிறது என்பதற்கான காரணங்களை அறிந்தால் அதற்கான தீர்வுகளை மிக இலகுவாக எட்ட முடியும். எதனையும் வருமுன் காப்பதே மிக அவசியமானதாகும். நோயின் தன்மை, நோயின் காரணிகள், அதன் அறிகுறிகள், நோயின் வரலாறு போன்ற தகவல்களை அடிப்படையாக கொண்டு ஹோமியோபதி மருத்துவ முறையினூடாக தீர்வுகளை எட்ட முடியும். நன்றி, வணக்கம்.